அனைவருக்கும் வணக்கம். சிரிக்கி சிரிச்சு வந்தா சச்சனா தேவி டோய், சிரிக்கி சிரிச்சு வந்தா சச்சனா தேவி டோய், இளைய ராணி கலையில் ராணி எங்க ராணி டோய், சிரிக்கி சிரிச்சு வந்தா சச்சனா தேவி டோய், டடன் டோன் 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 டோன். எதுக்கு இந்த பாட்டை போடுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? நம்ம சச்சனா தேவி ராணி அம்மா வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார் அப்படிங்கிற ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி வந்திருக்கிறது. சாசனா தேவி யார்? அவள் சாப்பிடுவதில் வேகம், மற்றவற்றில் மந்தம் அப்படிங்கிற மாதிரி சவுண்டு வந்து சொல்லியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொன்ன ஒரு சாச்சனா தேவி அப்படிங்கிற 1ஆம் நம்பர் ஒரு பேய் குழந்தை என்ன பண்ணியிருக்கு, பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான விஷயங்க. இந்த பேய் குழந்தை வந்து வீட்டை விட்டு வெளியேறவே முடியல. அது இந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒஸ்ட்டு கோஸ்ட்டை விட எப்படி சொல்கிறது அப்படின்னா, அதாவது அந்த இடத்த நிற்கவே தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிற தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஆள் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் சேதுபதி தன் மகள் அப்படிங்கிறனாலேயே பேய் குழந்தைய வந்து இத்தனை வாரம் கொண்டு வந்திருக்காரு. அதனால அது என்ன, இது திமிரில் வந்து ஆடுது. நேற்று நைட்டு சாசனா தேவி சொல்லுது, சாசனா அந்த அவங்க அம்மா மஞ்சரிட்ட, அதாவது ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் சௌந்தர்யா இந்த 3 தடவை வந்திருக்காங்கல்ல, அப்போ இந்த வாரம் சௌந்தர்யா வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஆணவத்தில் வந்து ஆடுது. ஆணவ திமிரு கொண்டவள் யார்? இந்த சாசனா அப்படிங்கிற பேய் குழந்தை. அந்த பேய் குழந்தை வெளியே இருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மக்களே எல்லாம் வந்து கமெண்டில் வந்து உங்கள் மகிழ்ச்சியை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.